ப்ளீஸ்ண்ணா இங்க வந்துட்டு போங்கண்ணா. நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கேண்ணா. என்ன விஷயம் சொல்லு. நீங்க நேர்ல வாங்கண்ணா, நான் சொல்றேன். இப்பயாச்சும் கொஞ்சம் ஸ்லோவா போடா. டேய் மூட்டு வாடா. அரவிந்த், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு வர சொன்ன? அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா. அங்க பாருங்க. யார் அது? I'm sorry, Ashni. பிரபுவா? ஏய், இவனை தானே தேடிட்டு இருந்தேன். இவனா? கொஞ்சம் பொறுமையாடுறா. அண்ணா இப்ப நீங்க அடிச்சாலும் அவனுக்கு வலிக்காதுண்ணா. இவன் முன்ன பின்ன குடிச்சது இல்ல போல. பர்சனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கண்டபடி குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கானா. அவனால தாங்க முடியலண்ணா. எவ்வளவு குடிச்சானே தெரியல. விட்டா செத்துருவான் போல இருக்குண்ணா. நானும் அவனை என்னென்னமோ சமாதானப்படுத்தி அவன் வீட்டுல போய் விட்டலான்னு பார்த்தேன். வரவே மாட்டேங்கிறான். மச்சான் அவனே குடிச்சு செத்துருவானா. நீ போய் அடிச்சு கொலைக்கேஸ் உள்ள போயிடாத. ஏய், நான் அவனை அடிக்கல மாட்டேன்டா. தள்ளு. Ashni, தப்பு பண்ணிட்ட Ashni. பிரபு, இங்க பாரு. என்ன பாருடா. Ashni. பிரபு. அடிங்க சிபி, என்ன அடிங்க சிபி, என்ன அடிங்க சிபி. என்னால் ஒரு நல்ல லவராக இருக்க முடியல. என்னால் விட போயிட்டாலே. சிபி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் சிபி, ப்ளீஸ் சிபி, எனக்கு ஒரு ஹெல்ப். பக்கத்தில் இருக்கிற கடையில் சரக்கு கிடைக்கும். சின்னதாக ஒரு பாட்டில் வாங்கி அதில் விஷத்தை கலந்து கொடுத்துருக்கேன். நான் சேர்த்து போயிடுறேன் சிபி, நான் சேர்த்து போயிடுறேன் சிபி, நான் சேர்த்து போயிடுறேன் சிபி, ப்ளீஸ் சிபி. இருந்தா திரும்ப திரும்ப வர்ஷினி என்னை பற்றியே பேசிட்டே இருப்பா. அவர் தப்பான முடிவு எடுப்பா. வேணா, நான் போயிடுறேன் சிபி, நான் மொத்தமாக போயிடுறேன் சிபி. மச்சான் எவனா எப்படி அழுகுறான்? சிபி, சிபி, நான் அவளை உண்மையா லவ் பண்ண சிபி. எல்லாம் தப்பும் ஏன் மேலதான். நான் பிரபுவை லவ் பண்ணிருக்க கூடாது. லவ் பண்ணிருந்தாலும் அவரை மறக்கிறதுக்கு என் மனசுல தைரியம் இருந்திருக்கணும்பா. அது எதுவுமே இல்லப்பா. பா, நீங்க எல்லாரும் சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா என்னால பிரபு இல்லாம வாழ முடியாதுப்பா. ப்ளீஸ் பா, புரிஞ்சுக்கோங்க பா. அப்பா ப்ளீஸ் பா, என்னையும் பிரபுவையும் எப்படியாவது சேர்த்து வைங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, என்னையும் பிரபுவையும் சேர்த்து வைங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்கப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ். வர்ஷினி, என்னம்மா இது? முடியலப்பா, பிரபுவை மறக்க முடியல. பா, அவர்தான் சொல்றாரு இல்லப்பா, அவங்க அப்பா கூட எந்த கான்டாக்டும் இல்ல. அவர் அப்பா செஞ்சதுக்கு எப்படிப்பா அவர் தண்டனை அனுபவிக்க முடியும்? அவர் ரொம்ப நல்லவருப்பா. அவரை என்ன மறக்க முடியாம தவிச்சிட்டு இருப்பாருப்பா.
நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படிப்பா? ஜனமா, என்னாச்சு ஜனமா? இல்ல தமிழ், நீ கணக்கு சொல்லிட்டு இருக்க. என் மைண்ட் இங்க இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. நீ உன் வேலையை பாரு. சிபி, எங்க போனீங்க? கால் பண்ணிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. சும்மா ஒரு வேலை. என்ன வேலையா இருந்தாலும் ஃபோன் பண்ணி எங்க இருக்க, என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டீங்களா? உங்களை காணோன்னு நாங்க அலைஞ்சு தெரிஞ்சதெல்லாம் பத்தாதா? அன்னைக்கு தானே எங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்க. ஏய், இப்ப என்ன? அதான் வந்துட்டேன்ல. என்னது? என்னங்க என்னங்க பேசுறீங்க? மச்சான், முதல்ல அந்த குறிஞ்சநாதன் யாருன்னு தெரியுமா? அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய பகை இருக்குன்னு தெரியுமா? என்ன மச்சான், நீங்க பாட்டுக்கு உங்க பொண்ணு ஆசைப்படுறாங்கிறதுக்காக அவன் பிள்ளைக்கு போய் உங்க பொண்ணை கட்டி கொடுக்க முடிவு பண்ணிருக்கீங்க. இந்த குடும்பம் அழியணும்னு 24 மணி நேரமும் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கிரிமினலோட பையன் தான் அந்த பிரபு. ஏன் மச்சான், உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே அழிக்க போறீங்களா? உங்க பொண்ணு நான் கல்ல கட்டிட்டு கிணத்துல குதிக்கிறேன்பா, அதுக்கு பர்மிஷன் கேட்டா நீங்க ஓகே சொல்லிடுவீங்களா? மச்சான், கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி அமைதியா இருக்க முடியும்? எப்படி மச்சான் அமைதியா இருக்க முடியும்? வேணாம் மச்சான், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. 20 வருஷமா நீங்க கோமாவுல இருந்ததுனால அந்த திருட்டு ராஸ்கல் குறிஞ்சிய பத்தி தெளிவா முழுசா தெரியல உங்களுக்கு. இதோ நிக்கிறாங்களே அத்தை, அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல், அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கிறது அத்தைக்கு நல்லாவே தெரியும். வர்ஷினி அடம் பிடிக்கிறான்னு இன்னைக்கு நீங்க அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. ஆனா அதுக்கு பிறகு வர்ஷினி தினம் தினம் செத்து பொழைப்பா மச்சான். அவளோட மட்டும் போகாது, அவளை நினைச்சு மொத்த குடும்பமும் செத்து செத்து பொழைக்கணும் தினம் தினம்.